நான் யாருக்கும் விளக்கம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்ல. ஆனா உங்களுக்கு பதில் சொல்ல வேண்டிய கடமை எனக்கு இருக்கு. தங்கம் கூட பாரமா இருக்கும்னு இன்னைக்குதாம்மா நான் தெரிஞ்சுக்கிட்டேன். இந்த பாரம் எனக்கு வேண்டாம்மா, நீங்களே வச்சுக்கோங்க. நான் பார்த்த சீதா நீ இல்லையா? நீங்க என்கிட்ட கொடுத்த அந்த கிருஷ்ணர் சிலை மேல சத்தியமா நான் சொல்றேன், நான் உண்மையை சொல்லலாம் தான் வந்தேன். ஆனா அதுக்குள்ள அந்த உண்மை தன்னால உடைஞ்சிருச்சு. அதுக்குள்ள இந்த மாயா நாடகம், நடிப்பு, திருட்டுன்னு என்னென்னவோ பழி போட்டு பேசிட்டாங்க. இங்க யாரையும் ஏமாத்துறதுக்கு நான் வரல. நான் பண்ண தப்பால தாத்தாவோட அஸ்தி கீழே விழுந்துருச்சு. இவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கோ, எல்லாம் நல்லதா நடக்கும்னு ஜெயம்மா சொன்னாங்க. ஆனா அவருக்கே என்னால நல்லது செய்ய முடியல. அதனாலவோ என்னவோ எனக்கு கெட்டவங்கிற பட்டம் கிடைச்சிருக்கு. இங்க பாருங்க, என்ன நீங்க இங்க வர சொன்னதுனாலதான் நான் வந்தேன். நான் யாருங்கிற உண்மையை உங்ககிட்ட எல்லாம் சொல்லணுங்கிற முடிவோட தான் இருந்தேன். அதுக்குள்ள எல்லாமே முடிஞ்சிருச்சு. எப்படி பார்த்தாலும் நாடகம் முடிஞ்சிருந்தா நான் யாருன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்க தானே போகுது. என்ன நாடகமா? இதெல்லாம் உனக்கு நாடகம் மாதிரி தெரியுதா? அப்புறம் எதுக்கு சீதான்னு சொன்ன, ராமர்னு சொன்ன? புருஷனோட வாக்குதான் எனக்கு வேத வாக்குன்னு சொன்ன? அதெல்லாம் நடிப்பா? ஏஜி மேல கேக் அடிச்சு கூட உன் ஆத்திரம் தீரலையா? அதுக்காக கல்யாண விஷயத்துல கூட இப்படி வேஷம் போட்டு வந்து அவமானப்படுத்துவியா? கல்யாண விஷயமா? எந்த கல்யாணம்? குழுப்பு பாத்தியாக்கா, எந்த கல்யாணம்னு கேக்குறா? நீ இன்டர்வியூக்கு வந்தப்போ அது கல்யாணத்துக்குன்னு உனக்கு தெரியலையா? ரெஸ்டாரண்ட்ல நீ ஏஜேவை மீட் பண்ணப்போ போட்டோலயே பார்த்து நான் செலக்ட் பண்ணிட்டேனே. இங்க எதுக்கு அவளை கூட்டிட்டு வந்தீங்கன்னு அவர் சொன்னப்போ நீ பல்ல இழிச்சிட்டு ஈனு தானே இருந்த. அப்ப உன்னை வச்சுக்கிட்டு ஏஜேவுக்கும் உனக்கும் கல்யாணத்தை பத்தி தானே பேசணும். என்ன சொன்னீங்க? கல்யாணமா? அதுவும் இந்த ஹிட்லர் கூடவா? எங்கேயோ எப்படியோ குழப்பம் நடந்திருக்கு. இல்ல, ஆள் மாறாட்டம் நடந்திருக்கு. நான் அன்னைக்கு ராம்லீலா நாடகத்துக்கு தான் சீதா வேஷத்தை போட்டுக்கிட்டு ஆடிஷனுக்கு வந்தேன். அங்க வந்து பார்த்தா நீங்க 3 பேரும் இருந்தீங்க. ஒருவேளை நீங்க தான் ராமலீலா நாடகத்தை நடத்த போறீங்கன்னு நான் நினைச்சேன். ஓ, அதுக்காக தான் நீங்க புருஷன், பொண்டாட்டி, ராமர், சீதன்னு கேள்வி கேட்டுட்டு இருந்தீங்களா? அங்கதான் மிஸ்டேக் நடந்திருக்கு. சீதா வேஷம் கிடைச்சிருச்சுன்னு நான் சந்தோஷப்பட்டேன். சீதாவாட்டும் கல்யாண பொண்ணு கிடைச்சிட்டான்னு நீங்க சந்தோஷப்பட்டிருக்கீங்க. நீங்க கல்யாண பொண்ணுக்கு வச்ச டெஸ்ட் நாடகத்துல சீதா வேஷத்துக்கு எல்லாம் மேட்ச் ஆனதுனால எல்லாமே கன்ஃபியூஸ் ஆயி போச்சு. ஐயோ, இவளால எந்த தப்பும் நடக்கலன்னு தெரிஞ்சா இவளையே இந்த வீட்டுக்கு மருமகளை கொண்டு வந்துருவாங்க போல இருக்கே.
அப்போ 2 பேருமே தப்பா புரிஞ்சுக்கிட்டோமா? ஏய் சும்மா நிறுத்து. என்ன நாடகத்துல பேசுற டயலாக் எல்லாம் இங்க பேசிட்டு இருக்க? முதல்ல இந்த வீட்டுக்குள்ள வந்து ஏஜேவை அவமானப்படுத்திட்டு போனப்பவே இங்க இருக்கிற பணம் சொத்து இதையெல்லாம் பார்த்துட்டு போய் இதுக்கு எப்படியாவது சொந்தக்காரி ஆயிடணும்னு பிளான் பண்ணி நாடகங்கிற பேர்ல வேஷம் போட்டு இந்த வீட்டுக்குள்ள வந்திருக்கேன். கரெக்டா? கொஞ்சம் நிறுத்துறீங்களா? உங்க சொத்து பத்துக்கெல்லாம் எங்க அக்கா ஆசைப்படுறவல்ல. காசை பார்த்து பழகுற ஆளு அவ கிடையாது. அதனால பொய் சொல்ல வேண்டிய அவசியம் என் அக்காக்கு இல்ல. ஓ, உங்க அக்கா போய் சொல்ல மாட்டாளா? உங்க அக்கா பேர் என்ன? ஹாசினி. ஹாசினி. அப்ப லீலாங்கிறது யாரு? ஹாசினிங்கிற பேரை லீலான்னு மாத்தி போய் சொன்னது யாரு? நாங்க எல்லாரும் லீலான்னு கூப்பிடுறப்போ ஹி 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 அப்படின்னு பல்ல காமிச்சது யாரு? அதுக்கு நான் பதில் சொல்றேன். என்ன பதில் சொல்ல போற? சினிமால வர்ற மாதிரி டபுள் ஆக்ட் அப்படின்னு சொல்ல போறியா? உங்க வீட்ல ஹாசினி, எங்க வீட்ல லீலா. இலவச இணைப்பா சீதா வேற. ஒருத்திக்கு எத்தனை வேஷம்? இவ்வளவுதானா இல்ல இன்னும் ஏதாவது இருக்கா? அப்படி கேவலமான புத்தி எனக்கு இல்ல. அன்னைக்கு ஆடிஷனுக்கு வந்தப்போ உங்களை பார்த்தபோது ஹிட்லர் மேல கேக் அடிச்சது நான் தானே தெரிஞ்சா சீதா வேஷத்தை எனக்கு தரமாட்டீங்களோன்னு பயந்துதான் நான் கூலிங் கிளாஸ் போட்டேன். சீதா வேஷத்து மேல இருந்த ஆசையில லீலாங்கிற பேரை சொன்னேன். சரி, அப்படி பார்த்தா சீதாங்கிற பேரை நானா எனக்கு வச்சுக்கிட்டேன். நீங்க தானே என்ன அப்படி கூப்பிட்டீங்க. முதல்ல என்ன நடந்துச்சுன்னு தெரிஞ்சுக்கிட்டு அப்புறம் என் மேல குத்தம் சொல்லுங்க. உங்க எல்லார்கிட்டயும் நான் ஒண்ணு கேக்குறேன். எப்பவாவது ஒரு தடவையாவது நான் கல்யாணத்தை பத்தி உங்க எல்லார்கிட்ட பேசிருக்கேனா? நீங்க புருஷன் எப்படி இருக்கணும்னு கேட்டதுனால புருஷன் ராமர் மாதிரியும் பொண்டாட்டி சீதா மாதிரியும் இருக்கணும்னு நான் சொன்னேன். அது கூட ஆடிஷனுக்காக மட்டுமே அது சொல்லல. என்னோட அபிப்பிராயமும் அதுதான். நீங்க முதல்லயே இது கல்யாணத்துக்கான இன்டர்வியூன்னு சொல்லியிருந்தா எந்த பிரச்சனையும் வந்திருக்காது. அதுவும் கல்யாணம் இந்த ஹிட்லரோடன்னு சொல்லியிருந்தா நான் எதுக்கு அவ்வளோ பெரிய மகான் ராமர் பேரை இந்த மனுஷன் கூட கம்பேர் பண்ணிருக்க போறேன்? உலகத்துல இருக்கிற அத்தனை ஆம்பளைங்களுக்கும் கல்யாணமாகி இவரு மட்டும் மிச்சம் இருக்காருன்னா கூட நான் இந்த ஹிட்லரை கல்யாணம் பண்ணிக்கவே மாட்டேன். நான் மட்டும் இல்ல, பர்த்டே அன்னைக்கு இந்த ஹிட்லர் போட்ட 7 கண்டிஷன்ஸையும் கேட்டதுக்கு அப்புறமும் எந்த தன்மான உள்ள பொண்ணாவது இவரை கல்யாணம் பண்ணிக்குமா? நீங்களே மனசை தொட்டு சொல்லுங்க. யாராவது இந்த கோவக்காரனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு பாவ வாழ்க்கைய வாழ்வாங்களா? எப்ப பார்த்தாலும் வாழை மிதிச்ச நாகப்பாம்பாட்டும் சீரிக்கிட்டே இருந்தா எந்த பொண்ணுதான் இவர்கிட்ட வாழ ஆசைப்படும்? பாருங்க பாருங்க, பாம்பு படம் எடுக்கிற மாதிரியே பாக்குறாரு பாருங்க. ஹாசினி! அப்பா, அம்மா! ஐயோ, அம்மா இங்க எதுக்கு இங்க வந்தாங்க? அப்பா, வா, எந்த இடத்துல எப்படி பேசணும்னு ஒரு வரமுறை வேணாம். இப்படிதான் பெரிய மனுஷங்களை பேசுறியா நீ? பேரை மாத்திக்கிட்டு மாட்டிக்கிட்டா சத்தம் போடதான் செய்வாங்க.
இடத்துக்கு ஒரு பேரை வச்சுக்கிட்டது உன் தப்பா இல்ல அவங்க தப்பா? இது என்ன நாடகத்துல புது கேரக்டர்? இந்த கேரக்டருக்கு என்ன பேர் வச்சிருக்க? மொத்த குடும்பமும் நாடக கம்பெனி ஏதாவது நடத்துறீங்களா? ராமலீலை, சீதா லீலை, லீலா லீலை, ஹாசினி லீலை, இப்போ அம்மாவோட லீலை. தலையே சுத்துதே. எல்லாம் பிளான் போட்டு தான் பண்றீங்களா? நான் முதல்ல போய் ஏமாத்த பாக்குறேன். மாட்டிக்கிட்டா நீ கரெக்டா டைமுக்கு வர மாதிரி வந்து என்ன காப்பாத்துன்னு சொல்லிட்டு வந்தியா? அதான் உங்க அம்மா வந்து புது நாடகத்தை ஆரம்பிச்சிட்டாங்களா? என்ன பேசுறாங்க? ச்சே, பணத்துக்காக மனுஷங்க இவ்ளோ கீழ்த்தரமா போவாங்களா? போதும், நிறுத்துறீங்களா? என்ன பேசிட்டே போறீங்க? என் மேல என்ன தப்பு? Stop it! Stop it! Stop it! இந்த நிமிஷமே நீ இந்த வீட்டை விட்டு கிளம்பணும். வெளியே போ, வெளியே போ. Go, get lost. ரொம்ப நன்றி ஹிட்லர். நாங்க ஒண்ணும் இங்க குடிசை போட்டு தங்கிக்க வரல. ஒரு நிமிஷம் இல்ல, ஒரு நொடி கூட இந்த வீட்ல இருக்க வேண்டிய அவசியம் எங்களுக்கு இல்ல. வா மம்மி போலாம். ஹாசினி, கீர்த்தனா, போயிட்டு வர்றேங்க. ஐயோ அப்பா, gift தரதா சொன்னாங்க, ஒண்ணும் கொடுக்கல. வாங்கப்பா. என்ன? ஒரு நிமிஷம் மம்மி. காலில் விழுற அளவுக்கெல்லாம் இங்க யாரும் எந்த தப்பும் பண்ணல. அப்படியெல்லாம் கனவு காணாதீங்க மிஸ்டர் ஹிட்லர். என்னால உங்க மனசு சங்கடப்பட்டிருந்தா என்ன மன்னிச்சிருங்கம்மா. மம்மி போதுமா? இப்ப போதுமா? இப்போ உனக்கு சந்தோஷம் தானே? மனசு குளுகுளுன்னு இருக்குமே. என்னப்பா இதுக்குதான் இவங்களையும் கூட்டிட்டு போனியா? இந்த பெருமைக்கு தான் என்னையும் வாவான்னு கூப்பிட்டியா? தாங்குற திமிர் எடுத்த உன் குணத்துக்கு எங்கேயாவது சண்டை போடலன்னா அன்னைக்கு பொழுதே போகாது. இப்ப நீ அப்படி என்ன சாதிச்சிட்டேன்னு சொல்லு. இந்த வீட்டுக்கு நீ என்ன எடுத்துட்டு வந்த? இல்லனா எனக்கு தான் மாலையும் மரியாதை கொண்டு வந்து கிழிச்சியா? பொறுப்போட மொத்த ஜாதகமும் தெரிஞ்சதாலதான் நான் இப்படி பேச வேண்டியதா இருக்கு. அம்மான்னு கூப்பிட்டேன், உன் அம்மா இந்த உலகத்தை விட்டே போயிட்டா. அப்பான்னு கூப்பிட்ட, மொத்த சொத்தும் இந்த வீட்டை விட்டே போயிடுச்சு. இப்ப மிச்சம் இருக்கிறது நானும் என் பொண்ணும் தான். எங்களுக்கும் உன் அவதார பலனை காட்டிரு. நீ எங்க காலை வைக்கிறியோ அங்க தரித்திரம் துண்ட போட்டு தாண்டவம் ஆடுது. சரி சரி விடு. இப்ப எதுக்கு அவளை போட்டு திட்டிக்கிட்டே இருக்க? கோபத்துல உனக்கு என்ன பேசுறதுன்னு தெரியாதா? தெரிஞ்சுதான் பேசுறியா? எல்லாமே தெரிஞ்சுதாங்க பேசுறேன். நீங்க தான் உங்க பொண்ணை பத்தி எல்லாம் தெரிஞ்சும் தெரியாத மாதிரி நடிக்கிறீங்க. இவ மொத்தமா நம்மள வீட்டை விட்டு வெளியே ரோட்ல கொண்டு வந்து நிறுத்துறாளா இல்லையா பாருங்க. அங்க நடந்ததுல ஹாசினியோட தப்பு எதுவும் இருந்த மாதிரி எனக்கு தெரியலையம்மா. ஓ,
அதுக்குள்ள மறந்துட்டீங்களா? வீட்டுக்கு வரதுக்குள்ள எல்லாத்தையும் மறந்துட்டீங்களா? இப்ப என்ன உங்க புள்ளைய நம்பி போய் பூரண கும்ப மரியாதையா வாங்கிட்டு வந்தீங்க? பணத்துக்காக இவ்வளவு கேவலமா நடந்துக்கிறீங்கன்னு உங்களையே சேர்த்து தானே பேசினாங்க. நான் தான் அடிச்சு சொன்னல, போகாத அங்க போகாதன்னு. உன்னால ஒன்னும் நல்லது நடக்காது. நீ போற இடம் கலவரத்துல தான் முடியும். உன்னால முடியாதுன்னு சொன்னா பொத்திக்கிட்டு கோவம் வருதுல. இன்னைக்கு என்ன நடந்துச்சு? உன்னால முடியாதுன்னு தெரிஞ்சதுனாலதான் உன் பேரை மாத்தி ஏமாத்த பாத்திருக்க. சண்டைக்காரியா இருந்து இப்போ அடுத்த லெவல் போய் ஏமாத்துக்காரியா மாறி இருக்க. இன்னும் என்னெல்லாம் இந்த வீட்டுக்கு அவமானத்தை கொண்டு வர போறியோன்னு எனக்கு தெரியல. போதும் மம்மி, போதும். நீ இது வரைக்கும் பேசினதெல்லாம் போதும். இதுக்கு மேல கேக்குற சக்தி எனக்கு கிடையாது. தாங்குற சக்தியும் எனக்கு கிடையாது. யார் என்ன சொன்னாலும் அத பத்தி நான் கவலைப்படல. ஆனா நீ இப்படி பேசின எப்படிமா? நீயே நம்பாம பேசினா நான் யார்கிட்ட போய் சொல்லுவேன்? ஒண்ணு மட்டும் சொல்றேன், நான் சீதா வேஷத்துக்காக மட்டும்தான் அங்க போனேன். என் தலையெழுத்து அவங்க மருமகளை தான் தேடிட்டு இருக்காங்கன்னு தெரியாம நான் போய் மாட்டிக்கிட்டேன். அதுக்கு விளக்கம் சொன்னேன், அதுல இருந்து வெளியே வந்துட்டேன். இதுல உங்களுக்கும் அந்த ஹிட்லர் குடும்பத்துக்கும் எந்த நஷ்டமும் இல்லையே. ஆனா நீங்க என்னதான் குத்தம் சொல்லிட்டு இருக்கீங்க. இந்த உலகத்துல நடக்கிற எல்லா பிரச்சனைக்கும் நான் தான் காரணங்கிற மாதிரி பேசுறீங்க. வாய் மூடு. கொஞ்சம் விட்டா பேசிட்டே போற. ஏற்கனவே அவங்களோட உனக்கு பிரச்சனையா இருக்கு. நீ சீதா வேஷத்துக்கு போனேன்னு வச்சுக்கிட்டாலும் அங்க இருக்கிறது அவங்கதான் தெரிஞ்சதும் உடனே வேஷம் வேணான்னு வந்திருக்கலாம்ல. பேசுற பேச்சு. பேரை மாத்த ஏமாத்தினது நீயா இல்ல அவங்களா? உன் மேல எந்த தப்புமே இல்லையா? எல்லாம் அவங்க மேலதான் தப்பா? இல்ல மம்மி, என்ன தப்பா நினைச்சிட்டாங்கன்னு தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். நான் அப்படி போய் சொல்லி பேரை மாத்தி ஏமாத்துறவ இல்லன்னு தான் நான் சொல்றேன். புரிஞ்சுக்கோங்க மம்மி, ப்ளீஸ். ஓ, நான் இன்னும் ஒண்ணு புரிஞ்சுக்கணுமா? இன்னும் என்ன புரிஞ்சுக்க வேண்டியிருக்கு? என் வாழ்க்கை பூரா உன்னோட போராடுறதுக்கே போயிடுது. என்ன என்ன சும்மா வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க? நான் என்ன எனக்காக பேசிட்டு இருக்கேன்? உங்களுக்கு இதுல சம்பந்தம் இல்ல. நான் ஏதாவது பேசினா சித்திக்காரி திட்டுறா, கொடுமைப்படுத்துறான்னு சொல்லிடுவாங்க. பெத்துட்டா மட்டும் போதாதுங்க, நல்லது கெட்டது எதுன்னு சொல்லி கொடுத்து வளர்க்கணும். நீ ஏமா அக்காவையே குறை சொல்லிட்டு இருக்க? அக்கா என்ன தப்பு பண்ணாங்க? அக்கா எதுக்கு வந்தாங்கன்னு தெரியாம அந்த 3 மருமகளும் சண்டை போட்டாங்க. அதனாலதான் அக்கா போய் தான் எதுக்கு வந்தேன்னு உண்மையை கிளியர் பண்ணிட்டு வந்தாங்க. இதுல அக்காவோட தப்பு எங்க இருக்கு? வாடி வா. நீயும் வந்துட்டியா? இந்த தரித்திரத்துக்கு நீயும் சப்போர்ட் பண்ண வந்துட்டியா? அவள மாதிரி நீயும் ஆகணும்னு முடிவு பண்ணிட்ட. வீட்டுக்கு ஒரு ஆள் போதும். இதுக்கே நான் தினம் தினம் செத்துக்கிட்டு இருக்கேன். எதுக்குமா பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் பேசுறீங்க? நான் அப்படி என்ன தப்பு பண்ண? நான் ஏதாவது செய்யலான்னு ஆசைப்படுறேன்னா அது இந்த வீட்டு நல்லதுக்காக தான் இருக்கும். ஆனா என்ன பண்றது, எதுவுமே கூடி வர மாட்டேங்குது. சின்ன வயசுல ஸ்கூல்ல யார்கிட்டயாவது திட்டு வாங்கிட்டோ அடி வாங்கிட்டோ வீட்டுக்கு வந்தா, ஏன் உனக்கு வாய் இல்லையா, கை இல்லையா, கேட்க மாட்டியா, திருப்பி அடிக்க மாட்டியான்னு கேட்ட நீங்க தான் இப்போ நடந்த அவமானத்தை திருப்பி கேட்டா சண்டைக்கு வரீங்க. நான் எது சொன்னாலும் நீங்க நம்ப மாட்டேங்கிறீங்க. ஏன் மேலேயே தப்பு சொல்றீங்க. நான் தப்பு செய்யறதா நீங்க நினைக்கிறப்பெல்லாம் வேண்டான்னு சொல்ல சொல்ல என்ன அந்த ரூமுக்கு கூட்டிட்டு போய் மன்னிப்பு கடிதம் எழுத வைப்பீங்க. அந்த
இந்த ரூமை கண்டாலே பயப்படுறேன்னா இனிமே பயப்பட போறதில்ல. தைரியமா இருப்ப. வாங்க இப்பவே அந்த ரூம்குள்ள போலாம்.